ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு பருப்பு கறி செய்து காட்ட போகிறேன். அதுக்கு ஒரு கிளாஸ் பருப்பு எடுக்கிறேன். ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அதை ஊற வைக்கிறேன். ஒரு 4-5 வெங்காயமும் அரைப்பூடு உள்ளியும் 2 பச்சை மிளகாயும் எடுத்து கழுவி வெட்டி வைக்கிறேன். இப்போ உள்ளியோடு சேர்த்து 2 ஸ்பூன் நச்சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் போட்டு நல்லா குத்தி எடுத்து வைக்க போகிறேன். இது முதல் என்னுடைய அம்மம்மா எனக்கு சொல்லி தந்த சாப்பாடு. அவளோட ஸ்டைல்லையே செய்கிறேன். இப்போ பருப்பை விட்டு நல்லா அவிய வைக்க போகிறேன். இது சரியான ஈஸி, நீங்கள் செய்கிறது குயிக்காக செய்திடலாம். நல்லா பருப்பு அவிஞ்சொண்டு வரும்போது பச்சை மிளகாயம் போட்டு இடித்து வச்ச அந்த மிக்சிங்க உள்ளி மிளகு நச்சீரகத்தை போட்டு அவிய விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போடணும். அதோடு சேர்த்து மஞ்சள் பாலும் விட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா அவிஞ்சோன்னே அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு அதுக்கு பிறகு நான் வெங்காயம், கடுகு, பெருஞ்சீரகம், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுக்க போகிறேன். அதை வதக்கி எடுத்துட்டு பருப்புக்கு மேலே போட்டு அதை மிக்ஸ் பண்ணி போட்டு நம்ம ரைஸோடு சாப்பிடலாம். சரியான ஈஸி. எங்கேயாவது வேலைக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ போட்டு வந்துட்டு அவசரமாக நமக்கு பசிச்சுதுன்னு சொன்னால் உடனே இதை செய்து சாப்பிடலாம். அதோட ஏதாவது ஒரு பொரியல் அல்லது ஊறுகாய் செய்து சாப்பிடலாம். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எனிவே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்ததுக்கு நன்றி. பாய்.